ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாறை மீன் தந்தூரி எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கம்பிலாம் செட் பண்ணி முழுசா இந்த மீனை சுட்டு சாப்பிட போறோம். இந்த வீடியோ செம்மையா இருக்கும். இப்போ வாங்க நம்ம பாறை மீன் தந்தூரி எப்படி செய்யணும் பார்க்கலாம். நாங்க 5 கிலோ பாறை மீன்ல தான் இந்த ரெசிபியை செய்ய போறோம். நீங்க 1 கிலோ மீன்ல செய்யறதா இருந்தா இதுல போடுற மசாலா அளவுல பாதியை போட்டுக்கங்க. அதே நீங்க 1 கிலோக்கு மேல 5 கிலோக்குள்ள நீங்க செய்யறதா இருந்தா நாங்க போடுற இந்த மசாலா அளவை அப்படியே போட்டுக்கங்க, கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம கம்பியை வச்சு தந்தூரிக்குரிய அடுப்பை செட் பண்ணிடலாம். முதல்ல ரெக்டாங்கிள் சைஸ்ல 4 கம்பியை அரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே இருந்து மேல ஒரு அரை அடி விட்டு அடுப்பு கறிக்காண்டி வலையை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வலை மேலே தான் கங்கை ரெடி பண்ணி மேலே மீனை வச்சு சுட போகிறோம். இப்போ ஒரு அரை அடி விட்டு மேலே மீனுக்கு வலையை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், தந்தூரிக்கு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. பொதுவாக மீன் தந்தூரி செய்யும் போது மசாலா எதுவுமே போடாமல் செய்யலாம். அந்த காலத்துலலாம் மசாலாக்கள் இல்லாத நேரத்தில் சும்மா மீனை தீயில சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணி தான் இந்த மீனை சுட போகிறோம். இப்போ வாங்க அந்த மசாலாக்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீனை ஆஞ்சி அலசியாச்சு. இப்போ மீனில் மசாலா சாறதுக்காக கோடு போட்டுக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம், அடுத்து மஞ்சத்தூள் 30 கிராம், மிளகாய்த்தூள் 40 கிராம், 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ சீரகத்தூள் 20 கிராம், மல்லித்தூள் 10 கிராம், தேவையான உப்பு, அடுத்து 2 எலுமிச்சம்பழச்சாறு, கடைசியாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கலை ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு மீன் மேலே தடவிக்கலாம். நல்லா கேப்புங்களில் தடவிக்கணும். அவ்வளோதான், மீன் தந்தூரிக்கு ரெடி. இந்த மீன் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு நம்ம கங்கை நெருப்பாக்கி அடுப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கங்கை ரெடி ஆச்சு. இப்போ மேலே உள்ள வலையில மீனை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். மீனை வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மீன் 5 கிலோ இருக்கிறதுனால நல்லா வேகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நார்மலாக சின்ன சின்ன மீனில் செஞ்சீங்கன்னா 40 நிமிஷத்துல இந்த மீன் ரெடி ஆயிரும். இப்போ மீன் நல்லா 2 பக்கம் வெந்ததும் அதை அப்படியே வாழை இலையில எடுத்து வச்சு எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு அந்த சுட்ட வாசத்தோட சும்மா கம கமன்னு சாப்பிட்டோம்னா சுவையான மீன் தந்தூரி ரெடி. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆக போகுது. மீன் நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மீன் தந்தூரி செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.